தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 4. ராகவன் ஃபோன் செய்த 10வது நிமிடத்தில் வாசு, ராகவனும் மதுவும் இருக்கும் இடத்திற்கு காரை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தான். காரின் கதவை திறந்து இறங்கிய வாசு வேகமாய் ராகவனிடம் ஓடி வந்து, மச்சான் உனக்கு ஒன்றும் ஆகலையே, தங்கச்சிம்மா உனக்கு ஒன்றும் ஆகலையே, 2 பேரும் ஓகே தானே என்று படபடுத்தபடி கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் நல்லா இருக்கேன், நாங்கள் நல்லா இருக்கோம் என்று மது சொல்ல, இதையே யோசித்தபடி ராகவன் நின்றிருந்தான். மச்சான் என்னடா யோசிச்சுட்டு இருக்க என்று வாசு கேட்க, ஆதி எங்கே இருக்கான்னு விசாரிடா என்றான் ராகவன். இப்போ எதுக்குடா அவனை பற்றி விசாரிக்கணும் என்று வாசு கேட்க, என்னை போட்டு தள்ளணும்னு குறிக்கோளோடு சுற்றிட்டு இருக்க ஒரே ஆள் அவன்தான். இந்த கார் பிரேக் ஒயர் அருந்ததுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்று ராகவன் சொல்ல, ஆதி எதுக்கு காரணமாக இருப்பான்னு எனக்கு தோணலை மச்சான் என்று வாசு சொல்ல, எப்படி சொல்கிற வாசு என்று ராகவன் வாசுவை பார்த்து கேட்க, பிரேக் ஒயர் அருந்ததுக்கும் ஆதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போது அவனோட கல்யாண வேலையில் பிஸியாக இருக்கான். இந்த பிரேக் ஒயர் இருந்ததுக்கு காரணம் புதுசாக முளைச்சிருக்க நம்ம எதிரி என்று வாசு சொல்ல, ஓ இன்ட்ரெஸ்டிங், அந்த புது எதிரி யார் என்னன்னு எல்லாம் விசாரிச்சு வை என்று ராகவன் சிரித்தபடியே சொல்ல, இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டது மதுவிற்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிந்தது. சரிடா மச்சான், அப்போது மதுவை அழைச்சிட்டு நான் கிளம்பட்டுமா என்று வாசு கேட்க, என்று சொன்னான் ராகவன். நீங்கள் விரலையா என்று ராகவனிடம் மது கேட்க, மது கேட்டு கொண்டிருக்கும் போதே வரிசையாக 10 கார்கள் புழுதியை கிளப்பியபடி வந்து நிற்க, அதிலிருந்து பாடி கார்ட்ஸ் இறங்கினார்கள். அந்த காரில் இருந்து இறங்கிய ஒருவன் ராகவன் முன்னாடி வந்து நின்று சால்யூட் அடித்து, போலாம் பாஸ் என்று சொன்னான். நீங்கள் யாரும் என் கூட வர வேண்டாம், நான் மட்டும் போகிறேன் என்று சொன்ன ராகவன் அந்த பாடிகார்டிடமிருந்து கார் கீயை வாங்கினான். கீயை வாங்கிய வேகத்தில் காரை எடுத்துக்கொண்டு ராகவன் புறப்பட்டு விட்டான். ராகவன் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் மது. மதுவின் பக்கத்தில் வந்த வாசு, தங்கச்சிம்மா என்னாச்சு, கிளம்பலாமா என்று கூறினான். அண்ணா, ராகவன் எங்கே போகிறாரு என்று கேட்டால் வாசுவிடம் மது. அவன் எங்கே போகிறான் வர்றான் அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் தங்கச்சிம்மா, நீ வா நம்ம கிளம்பலாம் என்று சொன்னவன் காரை ஸ்டார்ட் செய்தான். மதுவும் காரில் ஏறிக்கொண்டாள். போகும் வழியெல்லாம் மதுவிற்கு ராகவனின் நினைவாகவே இருந்தது. கல்லூரியில் அன்று காலை அனைவருக்கும் முன்னிலையில் தன்னிடம் காதலை சொன்ன ராகவனின் காதலுக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு இருந்தது தப்போ என்று எண்ணினாள் மது. மது மட்டும்தான் வாசுவோடு காரில் செல்கிறாள். மதுவின் இதயம் ராகவனோடு பயணித்து கொண்டிருந்தது. அவன் நினைவுகளோடையே துடித்து கொண்டிருந்தது. காரை ஓட்டி கொண்டிருந்த வாசு மதுவிடம் இப்படி கேட்டான். தங்கச்சிம்மா, நான் உன்னை கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்க கூடாது என்றான் வாசு. சொல்லுங்கண்ணா என்று மது சொல்ல, ராகவனை உனக்கு பிடிக்கலையா? ராகவ் அவங்கிட்ட லவ் சொன்னா, பட் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கல என்று வாசு கேட்க, அண்ணா உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னை பிடிச்சிருக்கலாம், ஏன் எனக்கும் கூட அவரை பிடிச்சிருக்கலாம், ஆனால் எங்களுக்குள்ள இந்த காதலெல்லாம் சரியாக வராதுண்ணா என்று கண்களில் கண்ணீர் கசிய மது சொன்னாள். உனக்கு ராகவனை பிடிச்சிருக்கு அப்படித்தானே என்று வாசு கேட்க, அவர் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அவர் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், அவர் கூட இருந்தால் பாதுகாப்பாக இருப்பேன், அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அவர் கூடவே எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் நடக்காதுன்னா நிச்சயமாக எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அவரை விட்டு பிரியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவரை காதலிச்சுட்டு அவர் பக்கத்துலேயே எப்பவும் சந்தோஷமாக 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடைந்து அழுதாள் மது.
மது இறங்குமிடம் வந்துவிட வாசு காரை நிறுத்தினான். அழுது கொண்டிருந்த மதுவிடம், மது அழாதம்மா, நீ நினச்சா இந்த ஜென்மத்திலேயே நீ அவன் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ராகவனையும் அவனுடைய காதலையும் ஏற்றுக்க எது உன்னை தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த அண்ணனோட ஆசை நீயும் என் நண்பனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இந்த ஜென்மத்தில் 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிறது தாம்மா என்றான் வாசு. என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, நடக்காத விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது நடக்காது என்று சொன்னவள் காரை விட்டு இறங்கி அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றாள். மது காரை விட்டு இறங்கி சென்று அவள் தலை மறைந்ததும் தனது அலைபேசியை கையில் எடுத்தான் வாசு. மறுமுனையில் ராகவன் மது பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தான். மச்சா, மதுவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவள் உன்னை காதலிக்கிறா, இருந்தும் அதை ஏன் மறைக்கிறா? உன்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியலடா என்று வாசு சொல்ல, வாசு, மது சொல்லித்தான் அவள் என்னை காதலிக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியணும்னு இல்லை. அவள் என்னை பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் சொல்லுண்டா மது என் மேலே வச்சுக்கிற காதலை என்று ராகவன் சொல்ல, எப்படியும் மச்சான், நீயும் என் தங்கச்சியும் மன குளத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணுமா நிற்கிற அந்த தருணத்திற்காக தாண்டா வாசு வெயிட்டிங் என்று வாசு சொல்ல, சரிடா, நேரத்தை கடத்தாமல் சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வந்து சேரு என்று ராகவன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். மச்சான், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு என்று அவனை தடுத்த வாசு, மச்சான் நீ இப்போ அதை செஞ்சுதான் ஆகணுமா என்று அவனிடம் கேட்க, ஃபோனை வைக்க இருந்தவன், டே வாயை மூடிட்டு வந்து சேரு என்று ராகவன் வாசுவின் பதிலை எதிர்பார்க்காமல் ஃபோனை வைத்தான். லிஃப்ட் ஏறி தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு வந்த மது அவளின் அறையில் ஆளுயர இருந்த ராகவனின் புகைப்படத்திற்கு முன்னே சென்று நின்றாள். மது ஆசைப்பட்டு வாங்கிய அந்த புகைப்படம் அவளை பார்த்து சிரித்தது. பிடிச்சிருந்தும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டல, பார்க்குறேன் எவ்வளோ நாள் உன்னோட காதலை உனக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சிருப்பேன்னு அப்படின்னு அந்த புகைப்படம் ராகவனாய் மாறி அவளிடம் பேச அதிர்ந்து போன மது புகைப்படத்தின் பக்கத்தில் சென்று பார்த்தாள். ஆசையாய் ராகவனின் புகைப்படத்தை தொட்டு பார்த்த மது, வேட்டி சட்டையில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க. காலேஜில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவங்கள தான் பார்த்தாங்க. அவங்கள பார்த்து அவங்க மேலே எல்லாம் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவங்கள நான் மட்டும்தான் பார்க்கணும், நீங்கள் எனக்காக மட்டும்தான். நீங்கள் கொடுத்த பூங்கத்தை கையில் வாங்கிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம், ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்று சொன்ன மது அவனின் புகைப்படத்தின் மேல் தலையை வைத்து சாய்ந்து கொண்டாள். மதுவின் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் பொலபொலவென்று கொட்ட அந்த நேரம் பார்த்து மதுவின் ஃபோன் அலறியது. ஃபோனை எடுத்தவள் அலைபேசியின் முகப்பில் வந்திருந்த நம்பரை பார்த்ததும் கைகள் நடுங்க நின்று கொண்டிருந்தாள். மதுவின் ஃபோனுக்கு அழைத்தது யார்? மது ஏன் எவ்வளவு பயப்படுகிறாள் என்பதையெல்லாம் நாளை நாம் பார்ப்போம். நீதியா இல்லை தென்றலா? இது என் கற்பனையில் விளைந்த ஒரு காதல் கதை. நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் கதை எப்படி இருந்தது என்ற உங்களின் கருத்தை பதிவிடுங்கள். நன்றி.